கதை நேரம். பரமார்த்த குரு கதைகள். ஓலைச்சுவடி பத்திரிகை. குருநாதா, நம்ம ஒரு ஓலைச்சுவடி பத்திரிகை ஆரம்பிச்சா என்ன அப்படின்னு கேட்டான் முட்டாள். பத்திரிகையா? அதால நமக்கு என்னடா லாபம் அப்படின்னு கேட்டாரு பரமார்த்தர். இல்ல குருநாதா, தினம் தினம் நம்மளை பத்தி நம்மளே புகழ்ந்து எழுதிக்கலாம். நமக்கு பிடிக்காதவங்கள விருப்பம் போல நம்ம இஷ்டத்துக்கு திட்டலாம் அப்படின்னு சொன்னான் மூடன். அட, அப்படியா சேதி? அப்போ நம்ம பத்திரிக்கைக்கு எனக்கு ஒரு பேரு கூட தோணிடுச்சு அப்படின்னாரு குருநாதரு. குருநாதா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. இப்பதான் நாங்க யோசனையே சொன்னோம், நீங்க அதுக்குள்ள பத்திரிக்கைக்கு பேரே வச்சிட்டீங்களா? என்ன பேரு குருநாதா அது அப்படின்னு முட்டாளும் மூடனும் மடையனும் மட்டியும் ஒன்னு போல கேட்டாங்க. அதுக்கு குருநாதரும், நம்ம பத்திரிக்கைக்கு தினப்புழுகுன்னு பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. குருநாதர் இப்படி சொன்னதும் மண்டு முந்திக்கிட்டு போய் அவர் பக்கத்துல நின்னு, குருநாதா, அப்படியே நம்ம பத்திரிக்கையோட பேருக்கு கீழே கெட்டிக்காரன் புழுகு 8 நாள் உண்மை அப்படின்னு போடலாம் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதான். இந்த யோசனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அன்னில இருந்தே பரமார்த்தரோட மடம் பத்திரிகை அலுவலகம் ஆயிடுச்சு. அது மட்டுமா, இதுக்கு அடுத்த நாளே பரமார்த்தர் தன்னோட இந்த தினப்புழுகு நாளிதழோட ஆசிரியராக பதவி ஏத்துக்கிட்டாரு. மட்டியும் மடையனும் நிருபர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரமே இருட்ட தொடங்கினதுக்கு அப்புறமா நிருபர்களான இந்த மட்டியும் மடையனும் வெளியே புறப்பட்டாங்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த நாட்டோட மன்னர் சோதனை செய்யறதுக்காக மாறு வேஷத்துல புறப்பட்டு இருக்காரு. அத பார்த்த இந்த மட்டியோ பக்கத்துல இருந்த மடையன்கிட்ட, டேய், மன்னர் எதுக்குடா மாறு வேஷத்துல போறாரு அப்படின்னு கேட்டான். அதுக்கு இந்த மடையனும் அவன் பேருக்கு ஏத்தா மாதிரி மட்டி கிட்ட, டேய், திருடுறதுக்காக போறாரா இருக்குண்டா அப்படின்னு சொன்னான். இந்த கேள்வியோட மட்டும் நிறுத்திக்காம ஒவ்வொரு வீடாக எட்டி பாக்குறாரு. அது ஏன் அப்படின்னு திருப்பியும் இன்னொரு சந்தேகத்தை கேட்டான் மட்டி. ஓஹோ, அதுவா? எந்த வீட்டுல கொள்ளையடிக்கலான்னு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொன்னான் மடையன். அப்படின்னா இத நம்ம சும்மாவே விடக்கூடாது. நம்ம பத்திரிக்கையோட பக்கத்திலேயே பெருசா எழுதணும் அப்படின்னா மட்டி. குடு குடு குடுன்னு நேர இந்த 2 பேரும் அவங்களோட மடத்துக்கு வந்தாங்க. மடம் கிடையாது, இப்பதான் அது பத்திரிகை அலுவலகம் ஆயிடுச்சே. அப்படி நேர அவங்களோட பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்ததும் இவங்க ஏற்கனவே திரட்டி வச்சிருந்த இந்த எல்லா செய்திகளையும் எழுத ஆரம்பிச்சாங்க. வேலியே பயிரை மேய்கிறது, பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசே திட்டம், இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்த்தார் மன்னர் அப்படின்னு இது போல தலைப்புல எல்லாம் மன்னரை கண்டபடி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டுமா, அந்த காலத்துல ஏற்கனவே தேர்தல் எல்லாம் கிடையாது. அங்க இங்கன்னு 1-2 இடத்துல இருந்த தேர்தலை பத்தியும், தேர்தலில் நம்ம எதிர்த்து போட்டி போட்டவர்களை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு வேற சொன்னான். ஆமா ஆமா, நீ சொல்றதுதான் சரி, மந்திரிகள் மேல ஒரு ஊழல் பட்டியலையும் தயாரிப்போம் அப்படின்னு மூடன் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். உடனே மட்டியும் மடையனும் இத பத்தியும் செய்திகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு பணத்தில் அட்டகாசம், தளபதி தம்புசாமி குடித்து விட்டு கலாட்டா, அறிவு கட்ட அமைச்சர் அப்புசாமி 6 கட்டு லஞ்சம் வாங்கினார், ஊழலோ ஊழல், மந்திரி மலர்வண்ணன் மாடி வீடு கட்டிய மர்மம் என்ன அப்படின்னு இவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ, யார் யார பத்தி எல்லாம் எழுதணும்னு தோணுச்சோ, இப்படி இவங்களுக்கு பிடிக்காதவங்கள பத்தி எல்லாம் அவங்களோட விருப்பம் போல இவங்க பத்திரிகையில கண்ணா பின்னான்னு எழுத ஆரம்பிச்சாங்க. இப்படி வெறும அடுத்தவங்கள பத்தி தாக்கி எழுதினது மட்டும் இல்லாம, ஏண்டா, நம்மள பத்தியும் கொஞ்சம் புகழ்ந்து எழுதிக்குவோமே அப்படின்னு சொன்னா முட்டாள். டேய், என்னடா எழுதுறது அப்படின்னு கேட்டான் மூடன். மன்னர் பரமார்த்தரின் சாதனை, ஒரே நாளில் தொடர்ந்து 30 தடவை குளித்தார் அப்படின்னு எழுதுனா முட்டாள். ஏண்டா, ஒரு நாள் 30 தடவை குளிச்சதெல்லாம் ஒரு சாதனையா
அவர் எங்கடா அவ்வளவு தடவை குளிச்சாரு அப்படின்னு கேட்டான். ஏ எழுதுடா, நம்ம பத்திரிக்கை தானே, நம்ம என்ன எழுதுறோமோ அதுதான் செய்தி அப்படின்னு சொன்னான் மூடன். அது மட்டும் இல்லாம மண்ணில் புரளுவது எப்படி அப்படிங்கிற தலைப்புல மண்ணுல புரள்றதால உடல் நலம் எப்படி ஏற்படும் அப்படின்னு பேட்டி வேற கொடுத்தான் மட்டி. அப்புறம் தொப்பை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரைய அறிவியல் பகுதியில் எழுதினாரு பரமார்த்தர். பரமார்த்தருக்கு சிலை, மக்கள் போராட்டம். தத்துவ தந்தை பரமார்த்த குருவுக்கு அவரது சீடர்களும் சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு மக்களே போராட்டம் நடத்துறதாக இவங்களே செய்தியெல்லாம் எழுதினாங்க. மன்னா, உங்களுக்கு சிலை வைக்கணும்னா மன்னரை எதிர்த்து அரண்மனைக்கு எழுத்தாப்புல தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு மக்களை ஒரு கோஷம் போட்டு ஊர்வலமே போக வச்சுட்டாங்க இவங்க. இப்படி கண்ட கண்ட தலைப்புல என்னென்னமோ செய்தியெல்லாம் எழுதி கொண்டு போய் மட்டியும் மடையனும் மூடனும் பரமார்த்தர்கிட்ட போய் கொடுத்தாங்க. அதையெல்லாம் முழுசா படிச்சு கூட பார்க்காம இந்த பரமார்த்தரோ, அடே நீங்க எல்லாம் நல்லா தான் எழுதியிருப்பீங்க, விடிஞ்சதும் நம்ம பத்திரிகை போய் வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா அப்படின்னு கோர்ட்டை விட்டு தூங்கிட்டாரு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சதும் இந்த சீடர்கள் எல்லாம் பத்திரிகைகளை கொண்டு போய் வீதியில விற்க போனாங்க. தினப்புழுகு வாங்கலையோ தினப்புழுகு, 4 பக்கம் 40 காசு அப்படின்னு முட்டாளும் மூடனும் கத்தி கத்தி வித்துக்கிட்டு இருந்தாங்க. சில பேரு ஓடி வந்து ஓலையில எழுதப்பட்ட இந்த பத்திரிகைய வாங்கி பார்த்தாங்க. செய்திகளை படிச்சுட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது மட்டுமா, இந்த செய்தி அரசருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் கூட எட்டுச்சு. நீதி தவறாத மன்னனை பத்தியும் அவனோட மந்திரிகளை பத்தியும் கண்டபடி தப்பு தப்பா எழுதின இந்த பரமார்த்தர் மேலையும் அவரோட சீடர்கள் மேலையும் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டுச்சு. அப்படி தன் மேல புகார் கொடுத்து இப்படி குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு போன பரமார்த்தரோ, ஆமா இதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எங்க பத்திரிகையோட பெயரை நீங்க பார்க்கலையா? நல்ல தெளிவா போட்டிருக்கோமே, தினப்புழுகு அப்படின்னு அதுலயே எழுதியிருக்கே. அப்புறம் இதெல்லாம் உண்மைன்னு நீங்க எதுக்காக நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கண்ணா அப்படின்னு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி பரமார்த்த குரு அவர் பத்திரிகை பெயரை காமிச்சு தான் சொன்னதெல்லாம் புழுகு அப்படின்னதுக்கு அப்புறமா தான் நீதிபதியும் மன்னரும் இவங்களையும் அவரோட சீடர்களையும், போங்க இங்கிருந்து, எங்க கண்ணிலே நிக்காதீங்க அப்படின்னு அவங்கள விடுதலை பண்ணாங்க. அப்பாடா, எப்படியோ நம்ம பத்திரிகை பேரு சொல்லி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஒரே ஓட்டமா ஓடி போனாங்க இவங்க எல்லாம். அவ்வளோதான்.